வணக்கம். முகம் என்பது தமிழ் சொல்லா அல்லது வடமொழி சொல்லா? அண்மையில் நான் வெளியிட்ட ஒரு காணொளியின் பின்னோட்டத்தில் ஒரு அன்பர், விஜயகுமார் என்கின்ற அன்பர், ஒரு வினா எழுப்பியிருந்தார். முகம், நகம் போன்ற சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு. அதற்கு காயத்ரி தனஞ்செகன் என்பவர் ஒரு சுருக்கமான ஒரு பதிலையும் கொடுத்திருந்தார். இந்த இரண்டு அன்பர்களும் நல்ல அன்பர்கள். என்னுடைய பல காணொளிகளுக்கு நல்ல மதிப்புரைகளையும் கொடுத்திருக்கின்றார்கள். அதன் பிறகு இந்த முகம் என்ற சொல்லாடலானது என் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. இப்போ பணிச்சுமை மிகுதியாக இருந்தபடியினால் என்னால் விரைவாக நேரத்தை செலவிட்டு இந்த சொல்லுக்கான தேடலை, ஆய்வை விரைவாக செய்ய இயலவில்லை. பிறகு கிடைத்த ஓய்வு நேரத்தில் பல ஆய்வாளர்களுடைய கட்டுரையை ஒன்றன் பின் ஒன்றாக பயில தொடங்கினேன். ஒரு ஆய்வாளர் இந்த முகத்தை குறித்து ஒரு நீண்ட ஆய்வு கட்டுரையை தந்திருக்கின்றார், தக்க சான்றுகளோடு. அதே போன்று மற்றொரு ஆய்வாளர் வேறொரு கோணத்திலும் இந்த முகம் என்கின்ற சொல்லாடலை ஆய்வு செய்திருக்கின்றார். இவ்வாறு பல கட்டுரைகளை பயில தொடங்கினேன். அந்த கட்டுரைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவல்களை இன்று உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வடமொழி, அதாவது சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்றோம். சன்ஸ்கிருத் அப்படின்னா நன்கு சமைக்கப்பட்ட மொழி. அதாவது பல மொழிகளிலிருந்து சொற்களை எடுத்து செய்யப்பட்ட ஒரு மொழிதான் இந்த சம்ஸ்கிருதம். இதில் பிராகிருதம், தமிழ் போன்ற பழைய மொழிகளினுடைய சொற்களும் உண்டு. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடமொழி பற்றாளர்கள் தமிழில் கம் என்று முடியக்கூடிய சொற்கள் அனைத்தும் வடமொழி சொற்கள் என்று கூறுகின்றார்கள். எடுத்துக்காட்டுக்கு சுகம், துக்கம், ராகம், மோகம், யாகம், யோகம், இப்படி சில சொற்களை அவர்கள் கூறுகின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா, தமிழில் கம்மில் முடியக்கூடிய ஏராளமான சொற்கள் உண்டு. அவைகளில் நிறைய சொற்கள் தூய தமிழ் சொற்கள். இப்ப நான் எடுத்துக்காட்டுக்கு சில சொற்களை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். காக்கை, இதை நாம காகம் என்று கூறுகின்றோம், கம்மில் தான் முடியக்கூடியது. அதே போன்று வேகம், ஊகம், ஒட்டகம், ஊக்கம், தாகம், ஆக்கம், வீக்கம், இப்படி நம்ம ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகள்லாம் கம்முல முடியக்கூடிய தூய தமிழ் சொற்கள். இப்ப இந்த முகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். முகம் அப்படின்னா முன்பகுதி, தோற்றம், வெளிப்பாடு, இப்படி நிறைய பொருள்கள் உண்டு தமிழில். நீங்க பழந்தமிழ் இலக்கியத்தை பயின்றவர் அப்படின்னா ஒரு தொடர் உங்களுக்கு அறிமுகமான தொடராக இருக்கும். குறிப்பா அணில் ஆடும் முன்றில். அணில் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்தது. அது என்ன முன்றில் அப்படின்னா முன் இல், அதாவது இல்லத்தின் முன்பு, வீட்டின் முன்பு. அதை நாம இன்று முற்றம் என்று கூறுகின்றோம். அதாவது வீட்டின் முன்பகுதி, முகமை. இந்த முன் என்பதனுடைய வேர்ச்சொல் முள் என்று கூறுகின்றார்கள். அதாவது வித்து, ஒரு விதையிலிருந்து வெளிப்படக்கூடிய முதல் வெளிப்பாடு. அதைத்தான் நாம முளைத்தல் அப்படின்னு சொல்றோம். அரும்புதல், அது முகு அப்படின்னு சொல்றோம். அதாவது முகிழ்தல், அதாவது முன்னோக்கி வெளிப்பட்டு கொண்டே இருத்தல், அதாவது வருதல். அதைத்தான் நாம முகை என்று கூறுகின்றோம். முகையை குறித்து நிறைய தொடர்கள் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. இப்ப நான் சான்றுக்கு 1, 2 கொடுக்கிறேன் பாருங்க. அதாவது முன்னோக்கி வெளிப்பட்டு கொண்டு வருதல், அதாவது முன்னோக்கி வெளிப்பட்டு கொண்டு இருத்தல், அதைத்தான் நம்ம முகை அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து தான் இந்த முகம் என்ற சொல்லாடலும் பிறக்கிறது. இப்போ முகை முற்றினவே முல்லை முல்லையோடு, வாழை ஈன்ற வையேந்து கொழுமுகை, காந்தல் அம் கொழுமுகை போன்றன சிவந்தே போன்ற சொற்கள்லாம் இதற்கு சான்றாக இருக்கின்றன. இப்போ முகை அப்படின்னா முன்னோக்கி வெளிப்பட்டு கொண்டே இருத்தல். இப்போ நம்முடைய உடல் எடுத்துக்கொள்வோம். அதுல தலையில முகம் என்று கூறுகின்றோம். இதுல கண்ணு, வாய், மூக்கு, காது, இவைகள்லாம் முன்னோக்கி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இதற்கு முகம் என்று நாம கூறுகின்றோம். இப்போ நீங்க வட இந்தியாவுக்கு போறீங்க அப்படின்னா வடமொழியிலலாம் வாயை முக் அப்படிம்பாங்க. பிறகு இந்த எல்லா புலன்களையும் கொண்ட இந்த பகுதியையும் முக் அப்படிம்பாங்க. இப்போ வடமொழியில முகா அப்படின்னா தோண்டப்பட்ட குழி என்ற பொருளும் உண்டு. வடமொழியில மூக்க நாக் அப்படிம்பாங்க, வாயை தான் முக் அப்படிம்பாங்க. தமிழில் அது பொருத்தமாக இருக்கும். இப்போ நீங்க பாருங்களேன், நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய முன்பகுதி, அதுல முதன்மையாக நீண்டு கொண்டு இருக்கக்கூடிய பகுதியை தான் நாம மூக்கு அப்படிங்கிறோம். முன்னோக்கி நீண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இதைத்தான் நாம மூக்கு அப்படிங்கிறோம். மூக்கு என்ன செய்யும் அப்படின்னா முகரும், அதாவது உள்வாங்கும்.
நல்ல மனம் ஏதாவது இருக்குன்னா முன்னோக்கி சென்று முகர்ந்து பார்க்கும். முகர்தல் என்கின்ற சொல்லிருந்து தான் முகரை என்ற சொல் பிறக்கிறது. அதைத்தான் நாம மொகர அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்முடைய மூஞ்ச வந்து மொகரை என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். இதற்கு வந்து அடிப்படை வந்து முகர்தல். முகர்தலை செய்யக்கூடியது வந்து மூக்கு. எவ்வளவு ஒரு பொருத்தமான சொற்கள் பாருங்க தமிழ்ல. அது மட்டுமல்ல, நம்ம இந்த முகர்தல் என்பதை கூட முகந்து பார்த்தல் அப்படின்னு சொல்றோம். அதாவது மோந்து பார்த்தல். அதிலிருந்து தான் மோப்பம் என்கின்ற சொல்லாடல் பிறக்கிறது. நாயானது தன்னுடைய மூக்கினால் முகர்ந்து கொண்டே முன்னோக்கி செல்லும். அதாவது முன்னோக்கி முகுத்தல், உள்வாங்கும் ஒரு மனத்தையோ நாற்றத்தையோ. அதைத்தான் நாம மோந்து பார்த்தல், மோப்பம் என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். ஒரு சொல்லிலிருந்து எத்தனை சொற்கள் பிறக்கின்றன பாருங்க தமிழ்ல. அதாவது முகுத்தல் அப்படின்னா உள் வாங்குதல். இப்போ மூக்கு வந்து முன்னோக்கி முகுத்தல், உள்வாங்கும் மனத்தை. அதைத்தான் நம்ம முகிர்தல் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் முகுந்து பார்த்தல், மோந்து பார்த்தல் என்றும் கூறுகின்றோம். செம்பிலே நீரை முகந்து வா அப்படின்னு சொல்றோம். செம்புல நீரை உள்வாங்கி கொண்டு வா என்று பொருள். வானம் வந்து கடல் நீரை முகந்து கொள்ளும், அதாவது உள்வாங்கி கொள்ளும். வான் முகந்து என்ற ஒரு சொல்லாடல் இதற்கு சான்றாக இருக்கிறது. முகம் என்பது தோற்றத்தையும் குறிக்கும். அதாவது முன்னோக்கி வெளிப்பட்டு கொண்டே இருப்பது. தமிழ் வந்து எத்தனையோ சொற்களை உற்பத்தி செய்கிறது. தமிழ்ல நாம வந்து வேரை ஆராய முடியும். முகத்தை குறித்து சில சொற்களை நாம் பார்க்கலாம். இப்போ நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முகத்தை குறித்து நிறைய தொடர்கள் இருக்கின்றன. இப்போ பாருங்க, மை இல் வாழ்முகம் பசப்பு ஊருமே, எவ்வளவு ஒரு அழகான தொடர். எயில் முகம் சிதைய. அதே போன்று நீங்க திருக்குறள் பயின்றீங்கன்னா முகநக நட்பது நட்பன்று அப்படின்னு பாருங்க. முகன் அமர்ந்து, இவ்வாறு ஏராளமான சொற்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த முகத்திற்கு வேறு பல பொருள்களும் இருக்கிறது. இப்போ புறநானூற்றுல ஒரு தொடர் உண்டு. ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை வந்து போர்க்களத்துக்கு அனுப்புவாங்க. போர்க்களத்துக்கு போடா அப்படின்னு. அந்த தொடர் இவ்வாறாக இருக்கும். செருமுகம் நோக்கி செல்க என விடுமே. செருமுகம் அப்படின்னா அந்த இடத்துல போர்க்களத்தை குறிக்கும். அதே போன்று நாம சொல்றோம் ஏறு முகம், இறங்கு முகம், கண்காட்சிக்கு மக்கள் வந்த முகமாக இருந்தனர், அவரை எச்சரிக்கும் முகமாக அவரை கண்டித்தார் அப்படின்லாம் சொல்லாடல்களை நாம் மிகுதியாக பயன்படுத்துகின்றோம். அதே போன்று துறைமுகம் என்றும் கூறுகின்றோம். அதாவது முன் துறை, கடலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை. அதைத்தான் நம்ம துறைமுகம் என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். இவ்வாறு நம்ம நிறைய சொற்களை சொல்லிக்கொண்டே போகலாம். முகம் என்ற சொல்லுக்கு நாம வேர் காண முடியும். இது வடமொழியில காண முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. முகம் என்பது தூய தமிழ் சொல். அது கம்முல முடிந்தாலும் அது வேரை உடைய தூய தமிழ் சொல். இந்த சொல்லை ஆராய வைத்த அன்பர் விஜயகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.